ஹாய் வெல்கம் டு சேனல். ஸோ நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் ஹேர் வாஷ் பண்ண ஒரு 1 டே ஆர் 2 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 ஆர் 2 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து உங்களோட ஸ்கேல்ப்பை வந்து ஆயிலெலாம் வந்து திருப்பி எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஸ்கேல்ப் சர்ஃபேஸில் மேலால் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி டேண்ட்ரஃப்லாம் கொண்டு வந்து ரொம்ப இச்சிங்காக இரிட்டேஷனாக ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். ஈவன் எனக்கும் இது நடந்திருக்கு. ஸோ இதனால தான் வந்து சொல்லுவாங்க இந்த டேண்ட்ரஃப் வந்து ஈஸ்ட் ஃபேமிலியோட அந்த ஃபங்கஸ்னால தான் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு. இதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆயிலி ஸ்கேல்ப் தான். ஸோ எப்படி வந்து இந்த ஃபங்கஸ் வந்துட்டு கெயின் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசிவா ஆயில் வந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸும் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த டேண்ட்ரஃபை வந்து கியூர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கரெக்டான குட் குவாலிட்டி ஷாம்பு வந்து யூஸ் பண்ணும். ஆயில் கிடையாது. பட் எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருப்போம், நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு டேண்ட்ரஃப்லாம் கியூர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டேண்ட்ரஃப்கான ஒரு ஆயில் அது கூட வந்துட்டு ஷாம்பூ அந்த டேண்ட்ரஃப் ஷாம்பூ யூஸ் பண்ணாதான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. பட் அப்படி கிடையவே கிடையாது. அது கம்ப்ளீட்லி மித். இது வந்து மித்துன்னு நான் சொல்லலை, நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் ரொம்ப முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க. பட் இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெமிக்கல்ஸ் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் ஹெல்த்துக்கு சுத்தமாக நல்லதே கிடையாது. அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் ஆயிலே ஸ்ட்ரிப் அவுட் பண்ணிட்டு உங்கள் ஸ்கேல்பே வந்துட்டு ரொம்ப ட்ரையாக சேஞ்ச் பண்ணிடும். இதனால உங்கள் ஸ்கேல்ப் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் எல்லாமே வந்து போயிட்டு உங்கள் ஸ்கேல்ப் எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு இச்சி ஃபீலாக ரொம்ப வந்து இரிட்டேஷனோட வந்து இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கெமிக்கல் பேஸ்டு ஷாம்புக்கு பதிலாக இன்க்ரீடியன்ட் பேஸ்ட் ஷாம்பு வந்துட்டு சூஸ் பண்ணுங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு அலுவேரா பேஸ்டு ஷாம்பு பற்றி தான் வந்து பேச போகிறேன். ஸோ இந்த அலுவேரா வந்து பார்த்தீங்கன்னா 1000 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கண்டிஷன்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்துட்டு இந்த ஸ்கின் இரிட்டேஷனுக்குலாம் வந்து அதிக அளவில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த அலுவேராவில் இருக்கக்கூடிய அலுவேரா மின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வந்து டேண்ட்ரஃப் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அலுவேரா வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு டேண்ட்ரஃப் எதிர்த்து நல்லாவே வந்து ஃபைட் பண்ணுவோம். ஸோ இந்த அலுவேரா லீஃப் எக்ஸ்ட்ராக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆன்டி அரித்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹைப்போக்ளிமிக் ப்ராப்பர்ட்டியும் வந்து இருக்கு. முக்கியமாக வந்து ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இந்த அலுவேரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்பை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக வந்து வச்சுக்கும். கொஞ்சம் கூட டேண்ட்ரஃப் இல்லாமல் வந்து பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து கொஸ்டின் இருக்கும், எந்த ஷாம்பூ நல்லா இருக்கும், எந்த அலுவேரா ஷாம்பூ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷாம்பூ வந்து உங்ககிட்ட வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த ஷாம்பூ. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ல இருந்து கிருத் குமாரி ஹேர் ஷாம்பூ. ஸோ கிருத் குமாரி அப்படின்றது வேற எதுவும் கிடையாது, பெங்காலி நேம் ஆஃப் அலுவேரா தான். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அலுவேரால வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் வந்து காஸ் பண்ற அந்த டேண்ட்ரஃபை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கியூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா அலுவேரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர். நம்ம ஸ்கின்க்குலாம் வந்துட்டு அலுவேரா ஜெல் தான் வந்து மாய்ஸ்சரைசராக வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் மட்டும் கியூர் பண்ணாமல் உங்களோட ஹேரை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு உங்கள் ஸ்கேல்ப்பு மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் எக்ஸசிவான அந்த ஹேரில் இருக்கக்கூடிய ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய அந்த ஆயில் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேரை வந்து சில்கியாக ஸ்மூதியாக அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷாம்புவை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கேல்ப் வந்து க்ளீனாக அண்ட் ஹெல்த்தியாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஹேர் க்ரோத்துமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ரொம்ப ஆகுது அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இந்த ஸ்கேல்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆக்குது. அதனால உங்கள் ஹேர் க்ரோத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். உங்களுக்கு லாங் ஹேர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் வந்து எடுத்துக்கோங்க. அதில் 5 ml இந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 50 ml வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கேல்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா டேரெக்டாக படும். அதனால நல்ல பெனிஃபிஷியலாக வந்து இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி ஒரு 3 to 5 minutes வரைக்கும் நல்லா ஜென்டலாக வந்து மசாஜ் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் லென்த்துக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணும்போது அந்த ஷாம்பு எல்லாமே உங்கள் ஸ்கேல்ப்பில் வந்து படும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் எல்லாமே ரிமூவ் ஆகி வரதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நியூடோட கிருத் குமாரி ஹேர் ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெஸ்ட்டாக தான் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் நிறைய இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாம்புக்கு ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். இந்த ஷாம்புவை நீங்கள் ட்ரை பண்ணணும் இல்லை பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் as well as வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பாய்.